ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 2 சைனீஸ் கிராண்ட் ப்ரீ. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரை நீங்க பாக்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையோ, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆனஸ்ட்லி இந்த கால் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்கேன். அதனால மேபி நான் சில சமயம் சத்தமா பேசலாம், அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல ஃபாஸ்டா பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இந்த ரேஸ் வீடியோவில் வந்து கான்ஷியஸாக கொஞ்சம் ஸ்லோவாக பேச போகிறேன். பட் அது ஒரு வேளை ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் இட்ஸ் பெட்டர் டு ஸ்பீக் ஸ்லோ தேன் டு ஸ்பீக் ஃபாஸ்டர் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லா டிரைவருமே நல்லா ஓட்டியிருக்காங்க, எனக்கு பிடிச்ச டீம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிமி ஆண்டனலி கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி, யங்கஸ்ட் போல் சிட்டர் அண்ட் செகண்ட் யங்கஸ்ட் ரேஸ் வினர். செம சந்தோஷம். நானும் சபரிஷும் இதை போன சீசன்லேயே பேசணும் ஒன் ஆஃப் த வீடியோஸில். ஒருவேளை மர்சிடிஸ் வந்து அவசரப்பட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்களோ, ஒரு இந்த சின்ன வயசுலேயே அவருக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, இது வந்து அவரோட மென்டாலிட்டி எப்படி பாதிக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு வருத்தம் வந்துச்சு. அகெயின் இட் வாஸ் அ ஜெனுவின் கன்சர்ன் ராதர் தேன் அஸ் டவுட்டிங் ஹிஸ் டேலண்ட். ஆனால் நாட் ஆஃபன் யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் பீயிங் ப்ரூவன் ராங். இன்னைக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. டோட்டோ சொன்னார், நம்மளை எல்லாரும் டவுட் பண்ணாங்க ஆனால் நம்ம சாதிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஒரு ரேடியோ மெசேஜ் வந்துச்சு. அண்ட் எனக்கு கிமி பேச முடியாமல் அழுது அண்ட் லைக் டேவிட் குல்தாட் அவரை காம் பண்ணார், ரசல் அவரை காம் பண்ணார். த்ரூ அவுட் குவாலி, ஸ்ப்ரிண்ட் அண்ட் ரேஸ் லூயிஸ் ஹாஸ் பீன் வெரி வெரி ஹாப்பி ஃபார் கிமி. அண்ட் எனக்கு வந்து அப்படி அதனால தான் நம்ம அக்கௌண்ட்டில் நான் அந்த ஸ்டேட்டஸே போட்டேன். எனக்கு சூப்பர் குஷி. அகெயின் ரசல், நம்ம இது போன வீடியோவில் லைட்டாக நான் பேசணும்னு நினச்ச மைண்ட் இது நீங்கள் டச் பண்ணியிருந்தீங்க. இந்த சீசன் வந்துட்டு அ டிரைவர் டூயிங் வெல் இன் எவ்ரி ரேஸை விட அவரோட கார் ரிலேபிளாக இருக்கா அப்படின்றதான் மேட்ரு. கிமியே சொன்னார், ஒருவேளை ரசல் காரில் பிரச்சனை இல்லைன்னா ஸ்டோரி குட் ஹேவ் பீன் டிஃப்ரெண்ட், பட் ஐ எம் ஹாப்பி தட் வி போத் டிட் வெல்ன்றது சொல்லியிருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ரசல் ஹேட் அ Q3 ப்ராப்ளம் அண்ட் அவரால் ஹீ குடன்ட் பி த போல் சிட்டர். பட் ஆல் இன் ஆல் இட் வாஸ் குட். அண்ட் பிரைம் லூயிஸ் வந்துக்கிட்டே இருக்காருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லூயிஸை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே, சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், போன சீசன் என்னோட ஆட்டிடியூடுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த சீசன் நீங்கள் அந்த ஆட்டிடியூடை பார்க்க மாட்டீங்க, நான் பாசிட்டிவாக தான் இந்த சீசனுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னார். சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே பாசிட்டிவாக தான் இருந்திருக்காரு. அவரோட ரேஸ் இன்ஜினியருக்கும் அவருக்கும் ஐ எம் நாட் சேயிங் த கம்யூனிகேஷன் இஸ் அமேசிங் நவ், பட் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு தலைவனுக்கு அந்த சோஃபால அவர் என்ன பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இது போஸ்ட் ரேஸ் கான்ஃபரன்ஸ் சோஃபா விட இந்த சோஃபா நல்லா இருக்குல்லங்க, திருப்பி உட்காந்துட்டு தொட்டு பார்த்துட்டு ஏங்க இந்த சோஃபா சூப்பராக இருக்கேங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அது செம்மையாக இருந்தது. அண்ட் நான் வந்து ஃப்ளோரை சபரீஷ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கிவ் 3 ஷவுட் அவுட்ஸ். ஒன்று மேக்ஸ் வெஸ்டாப்பன். எனக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை ரசல் லீடிங்கில் இருந்தால் அவர் வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டுருப்பாரா இல்லை வண்டியை அப்படியே விட்டுருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அது கிமி ரேஸ் லீடிங்கில் இருக்கிறதுனால வண்டியை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆக்கான் சர்ப்ரைசிங்லி இந்த சீசன் ஹி ஹாஸ் பீன் குவைட் காம். ஏன்னா போன ரேஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸை கூப்பிட்டு ஹக்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் இந்த ரேஸ் இட்ஸ் அ டைட் மூவ், இட் குட் ஹவ் பீன் டீம்ட் அ ரேசிங் இன்சிடென்ட், பட் ரேடியோவில் அவரே சொல்லிட்டார், இல்லை அது ஏன் தப்பு தான், ஐ ஷுட் நாட் ஹவ் கான் ஃபார் த மூவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அவர் மேபி பாவம் காலப்பிண்டோவை தொடலைன்னா காலப்பிண்டோ ரேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். I mean, again, everybody goes for a gap. So I'm happy that Ocon is in a good, calm mental space this season. And எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கர ஜெனரஸாக ஆகிட்டு வராங்களோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா எனக்கு தேர்டு ஷவுட் அவுட் தான். இன்னும் இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம ஷவுட் அவுட் கொடுப்போம்லாம் நான் யோசிச்சே பார்க்கல. ஃப்ளாவியோ பிரியேட்டாரே வந்து திடீர்னு மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரு. லைக் காலப்பிண்டோ வந்து ஸ்ப்ரிண்ட் குவாலியில் சரியா பண்ணலான்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி கூப்பிட்டு அகலாம் பண்ணுறாரு. யார் இந்த ஆளா இல்லை வேற யாராவது க்ளோனா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். ஸோ ஓவரால் செகண்ட் ரேஸ் ஹாஸ் பீன் குவைட் இவெண்ட்ஃபுல் அண்ட் தெர் ஆர் so many talking points and I'm super happy to welcome you Sabrish for this season. வணக்கம். ஸோ ஆப்வியஸ்லி நான் எல்லா வீடியோலையுமே வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுங்க சபரிஷ், நம்ம கால்குள்ளே போகலாம் தான் சொல்லுவேன். அண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக ஒரு 5 ரேஸ் ஆச்சு போன பிறகு தான் இட் மேக் சென்ஸ் ஃபார் அஸ் டு கிவ் த பாயிண்ட்ஸ் டேபிள். அதனால நம்ம லேட்டாக தான் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கிமியோட பாராட்டுகளை வச்சு நம்ம இந்த வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ சொல்லுங்க, கிமி ஆண்டனலி இன் சைனீஸ் கிராண்ட் ப்ரீ. சரியான ரேஸுங்க, குழந்தை அடிச்சு நவுத்திருச்சு. ஹி பிகேம் எ மேன் பேசிக்கா. போன ரேஸுமே பார்த்தோம்னா நம்ம போன வீடியோலையுமே பேசியிருந்தோம், FP3ல கிராஷ் பண்ணாரு,
அந்த டைம் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டவுன் ஆகிருக்கும். பட் ஸ்டில் ஹி பிக்ட் him அப். ஒரே ஒரு குவாலிஃபைங் ரன் தான் ஏதோ அந்த Q1ல ஒரே ஒரு குவாலிஃபைங் ரன் தான் பண்ண முடியும். ஆனால் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணார். மேக்ஸ் சொன்ன மாதிரி இஃப் மை மாம் ஹேட் பால்ஸ் ஷி வுட் பி அ ஃபாதர்ன்ற மாதிரி வாட் இஸ் பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம். எய்தர் வேஸ் கிமியோட குவாலி ரன் சூப்பராக இருந்தது. Q3 ரன், ரேஸ் ஸ்டார்ட், சேஃப்டி கார் ரீஸ்டார்ட் எல்லாமே அவர் பக்காவாக பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம், ரேஸ் ஸ்டார்ட் ஆனப்போ லூயிஸ் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டார். பட் அவர் காமா அந்த இனிஷியல் லேப்ஸை வந்து கலெக்டடாக எந்த ஒரு ட்ரிகர் ஹாப்பியும் ஆகாமல் சூப்பராக ஓட்டினார். ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மொமெண்ட். அது எல்லாமே செம சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த பெஸ்ட் டிரைவ் ஹி வுட் ஹவ் கிவன், அ மெச்சூர் டிரைவ் ஹி வுட் ஹவ் கிவன் அண்ட் ஹீ டிசர்வ் டு பி அ ரேஸ் வின்னர். ரசலுக்கு நம்ம என்ன தான் Q3 அவர் நல்லா பண்ணியிருந்தா இதாக இருந்திருக்கும், அவரோட வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும்னு சொன்னாலுமே வி கேனாட் டேக் எனி திங் அவே ஃப்ரம் கிமி. இட் வாஸ் பியூர்லி கிமிஸ் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசணும் போன வருஷம், அந்த காலில் பேசினது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. இட் இஸ் டூ ஏர்லி டு பிரிங் கிமியா. இதில் ரசில் வேற மேக்ஸை வேற உள்ளே இழுத்து ஒரு மாதிரி உள்ளே கொண்டு போகிற மாதிரி ரசலையும் இது பண்ணுறாங்க, அவரோட மைண்ட் செட்டையும் செமையாக வந்து ஷேக் பண்ணுறாங்க அப்படின்றலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவங்களோட ட்ரஸ்ட்டை இவர் சூப்பராக ரெசிப்ரோகேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அப்பில் தாங்க. ஐ தாட் தட் இந்த வருஷம் அகெயின் இட் இஸ் டூ ஏர்லி டு சே, இதே மாதிரி போச்சு மெர்சிடிஸ் தான் லீடிங் டீம், ஃபெராரி வில் பிளே கேட்ச் அப் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 22 ரேசஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரசல் கண்டிப்பாக ஹீ வில் டேக் த சாம்பியன்ஷிப் அப்படின்னு. பட் ஆஃப்டர் சீயிங் வாட் வி saw டுடே கொஞ்சம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிமி கேன் ஃபைட் ஃபார் த சாம்பியன்ஷிப் அப்படின்னு. அகெயின் இட் இஸ் டூ ஏர்லி. ஒரு ரேஸ் தான், அக்ராஸ் த சீசன், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரேசஸ் அந்த ப்ரெஷர் கிளச் மூமெண்ட் அது நம்ம ரசல்கிட்டையும் கொஞ்சம் பார்க்கணும், கிமிக்கிட்டையும் இன்னும் நிறைய பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் ஸ்டில் சரியான ஸ்டார்ட் இந்த சீசனுக்கு. திஸ் பர்ஃபார்மன்ஸ் வில் கீப் ரசல் ஹானஸ்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் கிமிங்க. டோட்டோ அந்த FP3 கிராஷுக்கு அப்புறம் கூட கிராஷை 2 பேரும் மானிட்டரில் பார்த்துட்டு மூவ்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் ஓட்டுற, லெட் திஸ் நாட் டேக் யுவர் கான்ஃபிடென்ஸ் அவேன்னு பூஸ்ட் பண்ணது செம விஷயம். அண்ட் அகெயின் அதான் அந்த என்டையர் செட்டப்பே நல்லா இருக்குது. ஏன்னா இன்னொரு வீடியோலையும் ரசல் வேற சொல்லியிருந்தாரு, இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் ஜஸ்ட் ஹேங்கிங் அவுட் வித் மை யங்கர் பிரதர்ன்ற மாதிரி. டீம் என்வாயன்மெண்ட்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே கேன் கெட் எனி பெட்டர். Mercedes are in a great space. Now top 4 செம. ஏன்னா கிமியும் நல்லா ஓட்டுறாரு, ரசலும் நல்லா ஓட்டுறாரு, லூஸ் நல்லா ஓட்டுறாரு, சார்ல்ஸ் எப்பயுமே நல்லா தான் ஓட்டியிருக்காரு. இப்போ இந்த சீசனில் எனக்கு இன்னும் என்ன பாசிட்டிவாக தோணுதுன்னா, த ஃபேக்ட் தட் லூயிஸ் இஸ் ஏபிள் டு அவுட் குவாலிஃபை சார்ல்ஸ். அஃப்கோர்ஸ் எஸ் 2 races and it's been a very very small subset. Still the signs are there அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 24 இல்ல 22 ரேசஸ்னாலுமே 22 races is still a long season. And then there is also the obvious summer break என்னும்போது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு that this season is not going to be a dead rubber. கண்டிப்பாக ஃபெராரியால் முடியும். ஏன்னா see it's easy to hear all the noise from outside அண்ட் இதனால தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்ற ஒரு ஜோனுக்கு ஒரு டிரைவரோ ஒரு டீமோ போகிறது ரொம்ப ஈஸி தான். அண்ட் அட் சம் பாயிண்ட் யூ ஸ்டார்ட் அப்பீசிங் த ஃபேன்ஸ் ஆர் அப்பீசிங் த மீடியா ஆர் வாட் எவர். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ஸ்ப்ரிண்ட்டோட ரன் 1ல் வந்துட்டு ஓரளவுக்கு மெர்சிடிஸ் கூட க்ளோஸாக இருந்தாங்க. இன்னும் பெட்டராக பண்ணலான்னு SQ2ல வந்து வேறு ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தே கெப்ட் கேம்பிளிங் அண்ட் தென் திருப்பி SQ3ல ரிவர்ட் பண்ணாங்க. ஸோ தே ஆர் trying to throw everything that is possible, which is a great sign for Ferrari. So how do you think this competition is going to pan out between Mercedes and Ferrari? Do you think Ferrari can cover more ground as the season progresses? Ferrari மட்டும் கேட்ச் அப் பண்ணிட்டாங்க, லெட்ஸ் சே ஒரு 2-3 ரேசஸ்ல கேட்ச் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். I would say on paper Ferrari have advantage. The reason being, one big reason is 7-time world champion. இன்னொன்னு சார்ல்ஸ். If we compare Charles Lewis versus George Russell and Kimi Antonelli, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சார்ல்ஸுக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கிளச் மூமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் we can take back to 2022, சில ரேஸ் அவரும் தப்பு பண்ணாரு, ஃபெராரி நிறைய தப்பு பண்ணாங்க. பட் ஸ்டில் you always give an advantage to Charles. It doesn't matter whether it's a qualify, it's a race. If he has the same car as a championship leader or who is competing with, he always has a small edge or he can go toe to toe. So Charles அந்த இது இருக்கு.
லூயிஸ் ஹாமில்டன் நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ தெரியுது அவரோட கான்ஃபிடன்ஸ், அவர் எவ்வளோ கேம்ஸ் ப்ளே பண்ணுவார். ஹீ நோஸ் ஹவு டு பிளே அ வெயிட்டிங் கேம், ஹீ நோஸ் வென் டு அட்டாக். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்க வாசஸ் ஜார்ஜ் ரசல் அண்ட் கிமி ஆண்டனெல்லி அப்படின்றப்ப சேம் கார், இஃப் ஃபெராரி கேச்சஸ் அப் then that will be a headache for Mercedes definitely. So இப்பதான் தெரியும் ஜார்ஜ் ரசல் என்ன பண்ண போறாரு. Can he become a champion with Lewis and Charles being the hunters and Kimi Antonelli as well? ஸோ கண்டிப்பாக ஃபெராரி அது ஃபெராரி மைண்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செம்மையான காரை மட்டும் கொடுத்துருவோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம மட்டும் ஃபெராரிக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மெர்சிடிஸ். அது மெர்சிடிஸ்க்கும் கண்டிப்பாக தெரியும். ஒன் அட்வான்டேஜ் மெர்சிடிஸ் வில் ஃபீல் இஸ் தட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி சைட். ஸோ அப்போ வேற விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஃபெராரி எப்படி ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மெர்சிடிஸ் நமக்கு தெரியும் அவங்களோட ஆரா இப்போ எப்படி இருக்குன்னா லைக் 2021 ஆர் அந்த ஏரா ஆஃப் 2014 அண்ட் 2020 ஸ்ட்ராட்டஜிலாம் கன் மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபெராரி பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இப்போ கொஷனாக இருக்கும். எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்காகவே எனக்கு பேசிக்காக ஃபெராரி ஷுட் கேட்ச் அப் எக்ஸ் மெர்சிடிஸ் டிரைவர் ஆர் எக்ஸ் மெர்சிடிஸ் சக்ஸஸ்ஃபுல் டிரைவர் வாசஸ் த கரண்ட் ப்ராட்டஜிஸ். ரெண்டு ப்ராட்டஜி மெர்சிடிஸ் ப்ராட்டஜி எப்படி இருக்கும்னு அந்த ஒரு ஹெட்லைனே செம யூனிக்காக செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். பார்க்கணும். இங்கே தான் நான் I can call me playing the devil's advocate or I'll just bringing up my Mercedes bias. நம்ம குவாலியில் ரேடியோ மெசேஜஸ் கேட்டோம், ஆர் சாரி ஸ்ப்ரிண்ட் ரேஸில் ரேடியோ மெசேஜஸ் கேட்டோம் வேர் சார்ல்ஸ் இஸ் நாட் வெரி ஹாப்பி வித் ஹவு லூயிஸ் வாஸ் ரேசிங் வீல் டு வீல். ஆனால் டப்புன்னு ஆப்வியஸ்லி கமெண்ட் செக்ஷன் போனோன்னா கொடூர லூயிஸ் ஃபேன்ஸ்லாம் சார்ல்ஸ் ஒரு பிரின்சஸ்ஸு, நீ அது நீ இது நீ ஒரு இவன்டா நீ ஒரு அவன்டான்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று ஓகே. பட் அகெயின் ஃபைனலி சார்ல்ஸ் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் அ டிரைவர். ஓகே, இதை நான் இப்படி போடுறேன். ஸோ சைன்ஸ் அண்ட் சார்ல்ஸ் ஆன் பேப்பர் சேம் டேலண்டாக இருந்தாலும் we know that the team favored Charles. ஸோ அதனால மேபி சயின்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இப்போ எப்படி இருக்குன்னா the team is I don't think they are clearly favoring Charles. True. அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸே அவங்க ரெண்டு பேருக்கு முட்டுக்கட்டையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் when there is a clear team order in Mercedes where நம்ம இந்த சீசன் ரசல் தான் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர், நம்ம அவர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கிமி, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் பிகாஸ் யூ ஸ்டில் ஹேவ் த இயர்ஸ். இப்போ என்ன மேட்டர்னா சார்ல்ஸ் இஸ் சேசிங் இஸ் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் லூயிஸ் இஸ் கோயிங் ஃபார் தட் கோல்டன் எய்த் சாம்பியன்ஷிப் போது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு இப்போ தென் தட் இஸ் கோயிங் டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஃபெராரி which is then going to let Mercedes increase the gap ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அகெயின் இது எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கும் ஒரே ஆர்வமாக தான் இருக்கு. ஸோ தட் பீயிங் செட், அடுத்த ஒரு சூப்பர் டீமுக்கு வருவோம், ரெட்புல். என்னன்னா யூஸ்வலாக ஒரு டிரைவர் இருப்பார், ரெண்டாவது டிரைவர் வரவே மாட்டார், வண்டி செம்மையாக இருக்கும், மேக்ஸ் சூப்பராக ஓட்டிடுவார். இன்னொன்று மேக்ஸ் இருப்பார், ரெண்டாவது டிரைவர் நல்லா இருக்க மாட்டார், வண்டியை பற்றின ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும், வண்டியை எங்கெங்கேயோ கூட்டு போய் வைப்பாரு, சாம்பியன்ஷிப் வச்சிருவார். இந்த சீசன் ஆக்சுவலி அவங்க கிட்ட ரெண்டு டிரைவர் இருக்காங்க, ஆனால் வண்டி இல்லை. ஸோ ஆஸ் எ ரெட் புல் ஃபேன் இந்த சீசனுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? I have a feeling that they have already achieved what I expected from them. Shocking. In a sense that what we should not forget is this is Red Bull's first engine. ஒரு புது ரெகுலேஷன், ஒரு புது என்ஜின். இப்போ அப்படியே ஆஸ்டான் மார்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடியலி ஆஸ்டான் மார்டினுக்கு நடந்தது ரெட்புலுக்கு நடந்திருந்தா எவ்ரி ஒன் வுட் ஹவ் செட் தட் அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ஜின் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ரெட்புல் மேபி சேஃபாக ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்க வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் டியூரிங் த டெஸ்டிங் டைம் ரெட்புல் லுக் லைக் தி த்ரெட் ஃபார் மெர்சிடிஸ். அந்த மாதிரி தான் டெஸ்டிங் ஆரம்பிக்கும் போது இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா நவ் வி நோ த ரியாலிட்டி தட் ரெட் புல் இஸ் நாட் வித் த டாப் டூ டீம்ஸ். பட் அட் த சேம் டைம் இப்பயுமே அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ஜின். You partnershiped with Ford. You want to go in a direction that you want to, like where you will not have any compatibility issues with your engine and design and all those things where McLaren is facing a little bit. So அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டோட பார்க்கும் போது I'm happy with what Red Bull have done. My expectation is done. இதுக்கப்புறமா இந்த கார்ல இருக்க கிரெம்லின்ஸை எப்படி அவங்க அயன் அவுட் பண்ண போறாங்க. ஸோ த எக்ஸாம்பிள் இஸ் போன ரேஸ் பார்த்தோன்னா ஹஜாரோட வண்டியில் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் த ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. எஸ்பெஷலி ரேஸில் இன்னும் நீங்கள் மோடு நிறைய யூஸ் பண்ணும் போது when the driver is trying to
புஷ் த எக்ஸ்ட்ரா லிமிட், அப்போ வண்டியில் பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் அவங்க அயன் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, கன்சிடரிங் வாட் மேக்ஸ் கேன் டூ அண்ட் ஹவு குட் ஹட்ஜார் இஸ், ஃபர்ஸ்ட் ரேஸுமே பார்த்தோம் சூப்பரான ஒரு குவாலிஃபைங் கொடுத்தாரு, ரேஸில் அன்லக்கி. இந்த ரேஸுமே பார்த்தோம்னா ஆரம்பத்தில் லைட்டாக அந்த ஃபைட்டில் ட்ரிகர் ஹாப்பி ஆகிட்டாரு, அதுக்கப்புறமா ஹி ரியலி brought that car up and finished in points, P8. Points, So yeah. we know that Hadjar can really do good. I don't think இந்த வருஷம் they can fight for என்ன சொல்றது, race wins, particularly with Mercedes or Ferrari. Whatever said and done, எனக்கு தெரிஞ்ச ரெட்புலோட பிளாட்ஃபார்ம் செமையான பிளாட்ஃபார்ம். மெக்லாரின் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. மெக்லாரினுக்குள் முன்னாடி அவங்க இஷ்யூஸ் அயன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் they will be in the third position, the top 3, Mercedes, Ferrari and Red Bullன்ற மாதிரி வந்துரும். அதுதான் அவங்களோட டார்கெட்டா இருக்கும் இந்த வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன், because there are other nice things to talk about, so I'm going to do a bit of a sandwich and I want to bring something, I'll not say bad, but it's not great what Aston Martin is doing. நான் தான் உங்ககிட்ட காலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் ஆஸ்டன் மார்டின் ரேசிங் கிடையாது, ஆஸ்டன் மார்டின் டெஸ்டிங் தான், தீப்பறி திரும்பலாம் இல்லை ரத்த திரும்ப தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஹோண்டா தான் பிரச்சனை, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, அண்ட் மேபி லாரன்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஹோண்டாஸ் நெக் அண்ட் ட்ரைங் டு ரெக்டிஃபை ஆல் திஸ். அதெல்லாம் இருந்தாலுமே I'm just coming purely from a safety point. What are Aston Martin doing on track? Fine, நீங்க கொஞ்சம் தான் ஓட்ட போறீங்க, உங்களால ஓட்ட முடியும், நீங்க பிட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா பிரச்சனை யாருக்குமே கிடையாது. இப்போ எனக்கு இன்னைக்கு சமக்கடி, கிமி ஆண்டனெல்லி ஃபர்ஸ்ட் இருந்தாரு, திடீர்னு பார்த்தா லான்ஸ்ட்ரால் வண்டி நின்றுச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் சேஃப்டி கார், ஏன்னா கிமி ஆல்ரெடி புல்ட் ஒரு நல்ல டிஸ்டன்ஸ், லைக் ஹி வாஸ் அட் ஒன் பாயிண்ட் அப்படியே 6 seconds ahead of George, and at that there was one point he was 9 seconds ahead of George. அந்த turn 14 கடைசி தப்பு பண்ற வரைக்கும் he was almost 9 seconds ahead of George. பார்த்தா லான்ஸ்டால் வண்டி நின்றுடுச்சு. எனக்கு வந்து என்னடா இப்போ எதுக்குடா சேஃப்டி காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல வேலை அலான்சோவை கூப்பிட்டாங்க, பிட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் எல்லா ரேஸுமே ரிட்டையர் தான் பண்ண போறீங்கன்னா, ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ தட் யூ கேன் ஆக்சுவலி டேக் த 2 cars பேக் டு த பிட் லேன்? ஓகே, இப்போ லான்ஸ்ட்ராலு சுற்றி வண்டி எதுவும் இல்லை, ஓரமாக நிறுத்திட்டாரு, இன்சிடென்ட் எதுவும் இல்லை, ஃபைன், ஓட்டிகிட்டே இருக்கீங்க, பயங்கர ஸ்கர்மிஷ் நடந்துட்டு இருக்கு, ஒரு 5-6 கார் இருக்கு, டப்புன்னு உங்கள் கார் நின்றுடுச்சு. அப்போ இது ரிஸ்க் இல்லையா? லைக் உங்கள் கார் ரிலேபிளே இல்லைன்னா வாட் ஆர் யூ கைஸ் டூயிங் ஆன் த ட்ராக்? எனக்கு என்னென்னமோ வண்டியா பேசுவாங்க, எஃப்ஐஏ, டிரைவர் சேஃப்டி, அது இதுன்னு. எனக்கு 2 ஆஸ்டன் மார்டினும் ட்ராக்ல ஓட்டும் போது எனக்கு இதே தான் தோணுது. இவங்களால எத்தனை நல்ல ரேஸு நல்ல டிரைவருக்கு காமெடியா சுச்சுவேஷன் மாறப்போகுது, இல்லை ஜெனுவினா எவ்வளோ ரிஸ்க் வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் சொன்னதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஸில் ஆக்சுவலி அலான்சோ வந்து ரிட்டையர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து டெட் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த வைப்ரேஷன் பிரச்சனை, நம்ம போன ரேஸ்லையும் இதை பற்றி டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வைப்ரேஷன் பிரச்சனால அவரால் நாட் கம்ப்ளீட்டாக நம்ப ஆயிடுச்சு, நவுத்தவே முடியலன்ற அளவுக்கு இல்லை, பட் அந்த ஒரு ஃபேஸ் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, லைக் நம்ம கையே ஒரு பர்டிகுலர் இதில் ஒரு சைடில் படுத்துட்டு ஒரு ஃபேஸில் வி ஃபீல் தட் ரொம்ப நவுத்த கஷ்டப்படுறோமே லைட்டாக அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தே டிசைடட் டு கைண்ட் ஆஃப் ரிட்டையர் த கார். அந்த டிரைவர்ஸ் ஹூ ஆர் டிரைவிங் த கார் அவங்களுக்கும் சேஃப்டி பிரச்சனை இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ நீங்கள் சொன்னது, ஸோ டிரைவர்ஸ் என்ன தான் நம்ம வந்து சூப்பர் ஹியூமன்ஸ்ன்றது நமக்குள்ள அது வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட்னாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ஹியூமன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கை ஒரு மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, தே லூஸ் தேர் கான்சன்ட்ரேஷன் லிட்டில் பிட். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி 5-6 காரு தே ஆர் ஃபைட்டிங். இன்னைக்கு ஹாஸும் ஆல்பினோ சண்டை போட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆஸ்டன் மார்டின் அங்கே ப்ளக் பண்ணீங்க அப்படின்னா what would have happened? ஏதாவது நடந்து 5 காரும் போய் இடிச்சு வெளியே போனால் then that's a safety concern and that basically affects the racing and all those things. Aston Martin want to save faces, ஏன்னா it's at the end of the day it's all about money, it's all about keeping the shareholders happy. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், நியூஸ் எப்படி இருக்கும், கேடிலாக் வந்து 2 கம்ப்ளீட் ரேஸ் முடிக்கிறாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு, பேசிக்காக அவங்க இப்போ தான் இந்த வருஷம் தான் அவங்க F1க்கே வந்திருக்காங்க. அண்ட் அந்த அதர் சைடு ரெட்புல் வந்து இப்போ தான் அவங்க என்ஜினையே வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களோட புது என்ஜின் போட்டிருக்காங்க. இந்த 2 டீமால் முடியுது. பட் ஆனால் இங்கே ஆஸ்டன் மார்டினால் வந்து ரேஸே முடிக்க முடியலன்னா தென் அவங்களோட ஷேர்ஸ் எவ்வளோ பிளஞ்ச் ஆகும், ஆல் தோஸ் திங்ஸ். இதனால தான் தே ஆர் ட்ரைங் டு ஸ்குவீஸ் ஆஸ்டன் மார்டின் இன் டு த ரேசஸ் அண்ட் ட்ரை டு கம்ப்ளீட் எக்ஸ் நம்பர் ஆஃப் லேப்ஸ் அண்ட் டூ அ டெஸ்டிங்ன்ற மாதிரி எனக்கு டக்குன்னு இப்போ தோணுது. தெரியலங்க இது என்ன ஆக போகுது, இது எத்தனை நாள் நிலைக்க போகுது. 2 ரேஸ் ஓகே,
ஒரு 3-4 ரேஸ் 5 ரேஸ்லாம் போச்சுன்னா ஐ கெஸ் டெஃபினெட்லி டீம்ஸ் ஆல்சோ வில் ஸ்டார்ட் டு டாக் அபவுட் தீஸ் திங்ஸ் கொஸ்டின் அண்ட் தட் ரைட். என்ன ஏன்னா பண்ண நீங்க போறீங்க. போன வருஷம் நல்லா பண்ணாததுக்கு என்ன சொன்னீங்க, நாங்க அடுத்த வருஷம் கார்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்க என்ன இந்த இது மாதிரி சீக்கிரமா என்னங்க 11th போர்ஷனே எடுக்கலையா? இல்லைங்க நாங்க ஆல்ரெடி 12th ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். 12th எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆனா என்ன பிரச்சனை, என்ன பாயிண்ட்னே எனக்கு புரியல. நீங்க 1.5 வருஷமா அப்போ உங்க கார்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த சூது கோவம்ல சொல்லுவானே இதுதான் உங்களோட டேலண்ட், இவ்வளவுதான் உங்களால பண்ண முடியுமான்ற. ஆப்வியஸ்லி வி ஆர் பீங் ஹார்ஷ் which we generally don't do nalume. It's about the safety concerns for the drivers of your own team and the drivers of the other team நம்போது I guess அதான் எஃப்ஐ ரேண்டமா எதுக்கோ வாய் விடுவாங்க, கம்மல் போட்டு வர செயின் போட்டு வரலாம் பேசுவாங்க. இதை பத்தி ஏதாச்சும் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ மீன் தட் வாஸ் ப்ராபப்ளி தட் இஸ் தி ஒன்லி நெகட்டிவ் ஐ ஹாவ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்து 2 சூப்பர் டீம் இருக்காங்க. நம்ம முதல்ல வந்துட்டு ஆலி பேர்மனை பத்தி பேசுவோம். இந்த ரேஸ் வந்து இது இது என் லிஸ்ட்லயே இல்லைன்ற ஐட்டம் வந்துட்டு 2 ஆல்பின் 2 ஹாஸ் ஃபைட்டிங் ஃபார் 5th ஸ்பாட். செம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த ஃபைட் ஃபார் 8, 9, 10 சூப்பராக தான் இருந்ததுனாலுமே மெயினா குதோஸ் டு ஆலி பேர்மன். போன சீசனே பார்த்தீங்கன்னா 2-3 ரேஸ் நல்லா பண்ணி 4th வந்துட்டு இப்போ எனக்கு 4th முடிக்காதது வந்து செம ஆடா இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. தோ இட் சவுண்டட் லைக் அன் ஓவர் ஸ்டேட்மெண்ட். இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா செமையாக ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் ரேஸ் முடிச்சுட்டு கேமராமேன் வந்து அவரை காட்டிட்டு இருக்கும்போது காமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஃபெராரி டீம் முடிஞ்சுட்டு அடுத்தது ஆலி பேர்மன் வந்தாலுமே ஃபெராரி இன்னும் சம ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. வி ஹாவ் another talented driver waiting to get into the Ferrari seat மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ எம் சூப்பர் ப்ரவுட் ஆஃப் வாட் கேஸ்லி இஸ் டூயிங் வித் ஆல்பின். அஃப்கோர்ஸ் எஸ் அவருக்கு டேலண்ட் இருக்கு, அவரோட கரியர் கிராஃப் கண்ணாப்பினான்னு போனாலுமே கூட ஆல்பினுக்கு வந்துட்டு he has been pulling rabbit out of the hat for many number of times. சூப்பரா ஓடினாரு. and I'm also happy about the fact that Colapinto was in the mix at some point. He was second. செமையா இருந்தது till that collision with Ocon. முதல்ல ஆலி பேர்மனை பத்தி ஆரம்பிப்போம் and then we'll probably slightly touch about Alpine. சொல்லுங்க. போன வருஷத்துல இருந்து அப்படியே ஹி டுக் ஓவர், அந்த மொமெண்டம் அப்படியே இருக்குங்க. அண்ட் இந்த புது ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் அந்த பல்ஸை மிட் டீம்ஸில் நல்லா கிராஸ் பண்ண ஒருத்தரில் ஆலி பேர்மன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. அவர் ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கார் இந்த பர்டிகுலர் ரெக்ஸில். த ஹவு இட் ஒர்க்ஸ், த ஜார்கன்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் தட் தே ஹாவ் டு டூ அண்ட் கெட் அக்கஸ்டம் வித் அப்படின்றதுல ஆலி பேர்மன் டாப்பில் இருக்கார். அது கிளியராக தெரியுது. சூப்பர். இந்த ரேஸும் சரியான ரேஸுங்க, நல்லா ஓட்டினாப்புல. எப்போதுமே அவருக்கு வந்து கொஞ்சம் பேட்டில்லாம் ஃபியர்ஸாக இருந்தாலுமே அவர் ரொம்ப அந்த ரூக்கி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறது இல்லை. ஹி இஸ் நாட் ஓவர் கமிட்டிங். ஆமாம், ரேஸ் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஹி இஸ் நாட் ஓவர் கமிட்டிங். ஹி இஸ் பைடிங் இஸ் டைம். ஹி இஸ் கீப்பிங் இஸ் லைன் கிளீன். அதெல்லாம் சரியான விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியம். வென் யூ இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் கார் அந்த பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு 2-3 டீமோட டைட்டாக இருக்குது, நீங்கள் பேட்டில் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி ரேஸ் அவேர்னஸ், எப்போ லைனை ஹோல்ட் பண்ணணும், எப்போ அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது, விச் இஸ் ரியலி குட். எஸ்பெஷலி தேர் வாஸ் அ பாயிண்ட் like where Colapinto was holding off both the Haas and Gasly was into the mix as well. And the fight romba super irundhudu. I was so happy to see this regulations coming out really good and the wheel to wheel battle. Number of course front la Ferrari paathom, but in the particular edathila ஆலி பேர்மனா இருக்கட்டும், ஆகான் ஆகட்டும், காலபிண்டோ ஆகட்டும், கேஸ்லி ஆகட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி கரெக்டாக தேவர் நாட் ரேஷ். They know when they have to attack with their boost and overtake and all those things. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. அதுலேருந்து இந்த மாதிரி சண்டைகள்ல இருந்து ஆலி பேர்மன் he came out on top. அது ரொம்ப சூப்பரான விஷயம். தேங்க்ஸ் டு his race awareness that we were talking about. கண்டிப்பாக சரியான ஒரு நம்ம போன வருஷமே பேசணும். ஹாஸ்க்கு ஆலி பேர்மன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மிட்ஃபீல்டு ஃபைட்டில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. அண்ட் இந்த வருஷம் எஸ்பெஷலி அவங்க டாப் ஆஃப் த மிட்ஃபீல்டுக்கு அகைன் சண்டை போடுறாங்க வித் ஆல்பின். அண்ட் அந்த சைடு கேஸ்லின்ற ஒரு பெரிய கை இருக்கும் போது இந்த சைடு ஆலி பேர்மன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் ஆகானமிக்ஸ்குள்ளே வந்தார் அப்படின்னா ரொம்ப செமையாக இருக்கும். பார்க்கணுங்க எப்படி போகுதுன்னு பார்க்கணும். I have a feeling that Behrman is kind of doing what George did. He made the crowd talk. இந்த பையன் வில்லியம்ஸ்லேயே இவ்வளோ சூப்பராக பண்ணா, மர்சிடிஸ் வந்தால் செமையாக பண்ண போகிறாரு. பேசிக்லி பேர்மன் அதே தான் பண்ணுறாரு. நீங்கள் ஹாஸ்லேயே இவ்வளோ சூப்பராக ஓட்டுறீங்கன்னா தென் பீப்புள் வில் ஆல்ரெடி பி வெயிட்டிங் ஃபார் யூ டு கெட் இன் டு த ஃபெராரி சீட் அண்ட் சி வாட் யூ கேன் டூ. ஏன்னா ஓட்டின ஒரு ரேஸுமே சூப்பராக ஓட்டினார் வேற. அண்ட் அதை மக்கள் மறந்துடக்கூடாது. ஆல்பின் போன சீசன்
கனாப்பினா தான் இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி தட் ஆல்பின் இஸ் மூவிங் டு மெர்சிடிஸ் இன்ஜின். இந்த சீசன் அவங்க ரெகுலேஷனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ இல்லையோ, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் பேட் ஆஸ் இட் வாஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அதை பற்றி? ஆமாங்க, அது செம பாயிண்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் தே டிசைடட் டு புட் தேர் ஈகோ அசைட் அஸ் எ என்ஜின் மேனுஃபேக்சரர். நமக்கு அது வரல, நம்மளால ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. we will stick to from the design side, we will stick to this. Mercedes கிட்ட இருந்து நம்ம இன்ஜின் வாங்கிடலாம், பெஸ்ட், that's a win-win situation அப்படின்னு they decided, they committed to it. இப்போ இந்த ரெண்டு ரேஸுமே அவங்க ரொம்ப செமையா பண்ணல, அவர் ரொம்ப கீழே இருந்திருந்தாங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருப்போம், இதுக்கு தானாப்பா போன வருஷத்தை நீங்க கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, போன வருஷமும் ஒன்றும் பண்ணல, இந்த வருஷமும் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் they take the right decision தான் என்னை பொறுத்த வரைக்கும். So that they don't have to worry about the logistics and the engine and all those things. They can purely concentrate on F1 design side. Engine எல்லாமே Mercedes பார்த்துப்பாங்க. And நம்ம பார்க்குற Mercedes engine எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஆல்பின் ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் அந்த ரெண்டு டிரைவர்ஸ்க்கும் இருந்து, if they can be consistent with what they are doing right now அப்படின்னா கண்டிப்பாக they can fight for the midfield crown. அதான் எனக்கு இந்த சூதுகோவமோட 5வது ரூல் தான் ஞாபகம். ஒர்க் அவுட் ஆகாட்டி ஒரு வேலை சொதப்பிட்டா உடனே ஒத்துக்கணும், வீரம் அறவே கூடாது, பின்வாங்கணும். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான், அது சாம. ஸோ ஃபைனலி காலபிண்டோக்கு வந்தோம்னா ஒருவேளை என்வாயன்மெண்ட் நல்லா ஆயிட்டு வருதோ, இட் சீம்ஸ் லைக் ஹி ஹேஸ் த டீம்ஸ் பேக்கிங் ஃபார் திஸ் சீசன். ஏன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு 4 ரிசர்வ் டிரைவர் இருக்காங்க, 7 ரிசர்வ் டிரைவர் இருக்காங்கன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க, யாரை எப்போ வேணாலும் தூக்குவோன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் இட் ஜெனுவன்லி ஃபீல்ஸ் லைக் காலபிண்டோ ஹேஸ் சம் டைம். காலபிண்டோக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் போன சீசன் நிறைய ரேஸ் அவர் சரியா ஓட்டல, ஆப்வியஸ் தப்புலாம் பண்ணாரு. ஸோ இவருக்கு இந்த சீசன் தான் லாஸ்ட் சீசனோன்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இட் ஃபீல்ஸ் லைக் he has a longer rope now and then there is good support. So இந்த சீசன் நல்லா பண்ண போறாருந்தாங்க எனக்கு தோணுது. Again we have seen example after example where if a driver feels like he has the backing of the team, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ நல்லா ஓட்டுவாங்க. அண்ட் ஒரு டிரைவர் எவ்வளோ பெரிய டீமில் இருந்தாலும் ஸ்பாட் வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னா அந்த டிரைவர் எவ்வளோ டெஸ்பரேட்டாக தப்பு பண்ணுவாங்கன்னு லாசன் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். ஐ ஹேட் அ ஃபீலிங் he could have probably finished above Hadjar, but maybe I'm being over optimistic here. நீங்க எப்படி பார்த்தீங்க till that incident before Ocon? I don't think what you are the what ifs that you mentioned is not overestimation or being too optimistic. ஏன்னா at one point, Colapinto, with his old tires, he was keeping Oliver Bearman and Ocon behind for so long. நல்லா ஓட்டினாரு. அவரோட ரேஸ் அவேர்னஸ், எங்க பேட்டரியை யூஸ் பண்ணும், அவர் எந்த எனக்கு தெரிஞ்சு காலப்பிண்டோ அந்த பர்டிகுலர் ஸ்டிண்ட்ல, அந்த பர்டிகுலர் ஃபைட்ல எந்த தப்புமே பண்ணல. ஹி வாஸ் ஆன் பாயிண்ட். எனக்கு அதனால தான் இந்த ரேஸில் ஆக்சுவலி கேஸ்லியோட பெர்ஃபார்மன்ஸை விட எனக்கு காலப்பிண்டோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பிடிச்சது. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வி நோ கேஸ்லி இஸ் ரியலி குட். பட் ஃபார் சம்மன் ஹூ இஸ் இன் டவுன் வித் கான்ஃபிடென்ஸ், அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி போன சீசன் எவ்வளோ ட்விச்சியாக இருந்தார், ஹி வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்றப்போ சைனா கொஞ்சம் ஒரு மாதிரி என்னதான் அதோட கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட், சீக்கிரமாக வரும். ஒரு சின்ன தப்பு ஒரு கார்னரில் பண்ணால் you will carry that across 3-4 corners. முடிஞ்சது பேசிக்கலி. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஓல்ட் டயர்ஸில் அவ்வளோ கன் மாதிரி ஓட்டுவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டு பி ஆனஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு காலப்பிண்டோட ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் ரேஸ். என்ன கடைசியில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வித் ஆகான். பட் அகைன் ஹி வில் டெஃபினெட்லி டேக் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் திஸ். கண்டிப்பா டீம் will also take a lot of confidence from this performance from Colapinto. ஆகான் வந்து இடிச்சது அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை பேசிக்கா they should put that aside and take so many wins from this race and they should take this forward definitely. So hopefully 2026 Colapintoக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா கேஸ்லி எப்பயுமே ஆல்பினுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆன் தி அதர் சைட் ஹாஸுக்கு வந்துட்டு பேர்மேன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆகான் ஐ எம் பிரிட்டி ஷுர் he is going to get into the groove. It already feels like there will be a good battle in the midfield. I'm pretty sure more teams will join that particular battle soon. And அந்த டேபிள்லேருந்து நம்ம டேபிளுக்கு வருவோம் சபரி. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த வாரம் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும்? இருக்குப்பா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வார ரேஸுக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், யார் யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலாஜி உங்களுக்கு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் ஸ்ப்ரிண்ட்டில் போடியம் ஆர்டர் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஹாமில்டன், செகண்ட் வெஸ்டாப்பன், தேர்டு சார்ல்ஸ் லெக்லர். அது நடக்கல, ஸோ அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ரேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 2 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கிமி ரேஸ் வின்னர், அது நடந்துருச்சு. ஆக்சுவலி கிமி ரேஸ் வின்னர் சொல்லியிருந்தேனா? ஆமாங்க, ஆமா, சூப்பர்.
சூப்பர். ஒரு பாயிண்ட். ஓகே. ஒரு பாயிண்ட். அடுத்து ஒன் ஃபெராரி டிஎன்எஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. மேபி சீசன் போக போக அது நடக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்பிரிண்ட்ல மேக்ஸ் வின்னர், அது நடக்கல. ரெண்டாவது ரேஸ் வந்து ஹாமில்டன் வின்னர், அதுவும் நடக்கல. மூணாவது ப்ரெடிக்ஷன் நோ மர்சிடிஸ் இன் போடியம் ரேஸில், அதுவும் நடக்கல. ஸோ எனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஸோ ரைட் நவ் ப்ரெடிக்ஷன் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பாலாஜி 1 பாயிண்ட், நான் வந்து 0. இதுதாங்க போன வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஜப்பானுக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துருவோம். பாலாஜ் ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுங்க. நம்ம ரிலேபிலிட்டி பத்தி நிறைய பேசியிருக்கோம்ல, அதனால நான் வந்து இந்த வாட்டி ரிலேபிலிட்டி வச்சே ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஆஸ்டன் மார்டின் ஹோண்டா அப்படின்றதுனால ஜப்பான்லயாச்சும் அவங்க ரேஸை முடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. பட் மேபி ஐ எம் பீயிங் லைக் சூப்பர் ஆப்டிமிஸ்டிக். பட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்ட்லி 19 cars will finish the race. செகண்ட் ப்ரெடிக்ஷன் some good luck to ஹாட்ஜார் on the podium. தேர்ட், ஜப்பான்ல வந்துட்டு மெக்லாரன் வந்து ரெட்புலை விட நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க சபரிஷ். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் போட்டாஸ் P14லயும் பெரேஸ் P15லயும் ரேஸை முடிப்பாங்க. இதுதான் சமதில்லான ப்ரெடிக்ஷன்ரா, சமதில்லான ப்ரெடிக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோ. ஓ தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் வந்து கேபி வந்து பாயிண்ட்ஸ் ஃபினிஷ், அவருக்கு கொஞ்சம் வைப்ஸ் வந்து போய் இந்த ரேஸ் அவர் பாவம் ரேஸ் கூட ஆரம்பிக்க முடியல. ஸோ அதனால அடுத்த ரேஸ்ல வந்து ஹி வில் ஃபினிஷ் ஆன் பாயிண்ட்ஸ். இதுதான் என்னோட செகண்ட் ப்ரெடிக்ஷன். தேர்ட், ஜப்பான்ல 2 ரெட் ஃபிளாக் இருக்கும். இதுதாங்க என்னோட தேர்ட் ப்ரெடிக்ஷன். சூப்பர். ஆமா, இந்த சீசன் இன்னும் ரெட் ஃபிளாகே வரல. ஐ மீன் வந்திருக்கலாம், கோலப்பிண்டோ ஒன்று அவாய்ட் பண்ணிட்டாரு போன ஸ்டார்ட்லயே. பரவாயில்ல, சூப்பர் மச்சி, சம ப்ரெடிக்ஷன்ஸ். சீரியஸ்லி எக்ஸைட்டட் ஃபார் ஜப்பான். ஏன்னா புது ரெகுலேஷன் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு என்னால முழு மனசா சொல்ல முடியலனாலுமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிட்ஸ் அண்ட் பீசஸ் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் ஐ எம் ஃபீலிங் த டீம்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர். ஐ ஹோப் ஆல் 22 cars கேன் ரேஸ் as soon as possible. எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் ஃபைனலி நம்ம 2 பேரும் சேர்ந்து கால் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் ஜப்பானில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரிஷ். நன்றி, வணக்கம்.